பேஷன் வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா, எனக்கு வந்து நான் ஒரு அண்ணன பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு. எங்க ஊர்ல வந்து சும்மா நான் ஃபர்ஸ்ட்டு எல்லா கேமுமே விளையாண்டுட்டு இருப்பேன், ஸ்கூல்ல இருக்கப்ப. ஒரு அண்ணன் வந்து கிரவுண்ட்ல ஹாக்கி விளையாண்டுட்டு இருந்தாரு. அவர பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகி தான் வந்து ஹாக்கில ஜாயின் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அந்த டைம்ல கரெக்ட்டா என் ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இந்த மாரி எஸ்டிடி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு செலக்ஷனுக்கு வந்துச்சு. அப்போ வந்து எங்க ஃபேமிலிலயே ஒரு பிளேயர் இருந்தாரு, எங்க அண்ணன்னு சொல்லிட்டு. அவரு ஹாக்கி பிளேயர் இருந்தாரு. அவர் தான் பரவால்ல நீ போய் சேர்த்து விடுன்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் செலக்ஷன் போனேன். ஹாஸ்டல்ல எஸ்டிடி ஹாஸ்டல்ல செலக்ட் ஆனேன் சென்னையில. 7த்லேருந்து இப்போ எஸ்டிடி ஹாஸ்டல்ல தான் படிக்கிறேன் நானு. பேக்கரிலனா அது வந்து ஃபுல்லா நம்ம அங்க ஒர்க் பண்ணல. நான் எப்படின்னா இந்த குவாரண்டைன் டைம்ல வந்து வேலை இல்லாத டைம்ல நம்ம இன்னும் பண்ண முடியாதுங்க சிச்சுவேஷன்ல நான் அப்போ வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைச்சதுனால யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். அந்த டைமில் வந்து மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் போயிட்டு மறுபடியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். என்னோட ஃபஸ்ட்டு இது நான் ஜூனியரில் செலக்ட் ஆனேன், 2019 செலக்ட் ஆனேன். அப்போ வந்து எனக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கல அதில். இப்போ வேர்ல்ட் கப்பில் சான்ஸ் கிடச்சிச்சு, 24 அந்த இதில் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ப்ராவல்ஸில் இருந்தேன், ஆனால் வந்து அது 24லேயும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதில் தான் ரொம்ப ஹர்ட் ஆனது எனக்கு வந்து என்னோட இது. எங்கள் ஃபேமிலி ரொம்ப அந்த இதில் வந்து ஃபீல் பண்ணாங்க அதை வச்சு. அதனால் அந்த இதுலேருந்து விடக்கூடாதுன்னு ஒரு முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் சீனியர் ஏ டீம்ன்ட்டு பண்ணாங்க. அந்த சீனியர் ஏ டீமில் செலக்ட் ஆகி அதில் தான் ஏஷியா கப் ஃபஸ்ட்டு என்னோடய டோர்னமெண்ட் இந்தோனேஷியாவில் டெபியூ மேட்ச் விளாண்டேன். நான் ஏஷியா கப் வின் பண்ணிட்டு வந்தப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 lakhs கொடுத்தாங்க. சிஎம் அப்போ வந்து நான் ஃபங்க்ஷனில் போய் வாங்கினேன் நானும் மாரீஸ்வரனும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கேம்பில் இருந்தேன். சிஎம் வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து பெரம்பலூருக்கு வந்தார். அப்போ வந்து திடீர்னு முடிவு பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டில் பார்த்து அவங்கள்ட்ட வந்து வீடு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கலெக்டர் இவங்கள்ட்டலாம் பேசி அவர் டைரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா கையில் வந்து வீட்டோட கீ வந்து அவங்க கொடுத்துட்டு போனாங்க. வீட்டில் ரொம்ப ஹாப்பி தான், எனக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் வந்து அந்த இடத்துல இல்லை, வீட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து வாங்குறப்ப இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது எல்லோரும் ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வருது, சிஎம் வீட்டுக்கு வருது ரொம்ப பெரிய விஷயம் தானே. சடனாக எல்லோரும் வந்ததுனால எல்லாம் அந்த வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப க்ரௌட் ஆகி எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த வீட்டில். அதுக்கப்புறம் வீட்டில் அவங்களுக்குன்னு ஒரு பேர் வந்திருக்கும். ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு மாதிரி இப்போ இது பண்ணுவாங்கல்ல. அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு, எனக்கு ஃபேமிலிக்கு அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சிச்சு எங்களோட ஃபேமிலிக்கு. எப்படின்னா அவங்க தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் விளையாடுறத பார்க்குறாங்க. அதுவும் சென்னையில் நான் ஹாக்கி விளாண்டு இது வரைக்கும் அவங்க வந்து பார்த்ததே கிடையாது. ஸ்கூல்லேருந்தே வந்து அவங்க அந்தளவுக்கு நான் விளையாண்டதை பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க சென்னையில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதுவும் நான் கோல் அடிக்கும் போதெல்லாம் அவங்க கத்துறது எமோஷ்னலாக அவங்களும் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அவங்கள பார்க்கவே நானும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். என்னோடய கெரியரே அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நான் 7த்லேருந்து இப்போ காலேஜ் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணுற வரைக்குமே அந்த ஹாஸ்டலில் தான் இருந்தேன். அதனால் எனக்கு அதான் ஒரு லைஃப் கொடுத்த ஒரு இதுன்னு சொல்லலாம். அவங்களும் இது பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம ஹெச்ஓடிலேருந்து இப்போ நேஷ்னல்ஸ் இதுக்கெலாம் போகிறோம்ல, அதனால் அவங்களும் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. சேகர் சார் இவங்களாம் நிறையா மோட்டிவேட் பண்ணாங்க அந்த இடத்துல. அதனால தான் இந்த மாதிரி லெவலுக்கு வர முடிஞ்சுச்சு. எப்படி சொல்கிறது, 7த்லேருந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதுக்காக தான், ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக தான் அனுப்பிச்சாங்க என்னை. நான் போக நான் அந்த கேமில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுலேயே ஃபுல்லாக இது போனதுனால அவங்களால மறுபடியும் இது பண்ணவும் முடியல, என்னால் வர வைக்கவும் முடியல அவங்களால. அதனால் எனக்கு ரொம்ப ஃபேமிலியை நானும் மிஸ் பண்ணேன், அவங்க ரொம்ப மிஸ் பண்ணாங்க. இப்போ கூட ரீசெண்டாக கூட ஒரு இதில் அவங்கள பார்க்க போகலான்னு கிளம்புனா, ஆனால் போக முடியல அந்த சுச்சுவேஷனில். வான்னு வீட்டில் கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன், ஆனால் வந்து போக முடியாமல் தான் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் நான். எப்படி சொல்கிறது, இப்போ நான் வந்து எனக்கு ரீசெண்டாக இன்ஸ்பெக்டராக போஸ்டிங் கிடச்சிருக்கு இதில் இன்கம் டேக்ஸில். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னும் டேட் வராமல் இருந்துச்சு. நம்ம ட்ராகன்ஸ் டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு 6th தான் ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருந்துச்சுன்னு ட்ரெயினில் கிளம்புனேன். 1:50க்கு ட்ரெயின் கிளம்புது. ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துருக்கேன், மெசேஜ் 1:45க்கு வருது. அதுக்கு போக முடியாமல் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது போல். அதனால் டப்புன்னு இறங்கி மறுபடியும் வந்துட்டேன் நான். எனக்கு வந்து ஒரு அக்கா இருக்காங்க, எனக்கு வந்து மூத்தவங்க. அவங்க வந்து இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க அவங்களுக்கு. எனக்கு தம்பி ஒருத்தன் இருக்கான். தம்பி வந்து இப்போ ஐடிஐ முடிச்சிட்டான், ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அவன். அவன் ஸ்போர்ட்ஸும் நிறையா அவன் ட்ரை பண்ணான், அவனுக்கும் அந்த மாதிரி செட் ஆகலான்னா. அதான் எனக்கு எப்படின்னா என் தம்பியை பொறுத்தளவு வந்து நான் வீட்டில் இல்லாத குறையாக வந்து அவன் தீர்த்துக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்ச அளவு. ஏன்னா நான் வந்து இருந்து பார்த்துக்க வேண்டிய இடத்துலலாம் வந்து அவன் போய் பார்த்துக்கிறான். எப்படின்னா அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான் அந்த இடத்துல வந்து. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் வந்து விளையாடும் போது ஒரு ப்ரௌட் மூமெண்ட், அது யங் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்குறது வந்து ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டு.
அதுவும் என் ஃபேமிலி முன்னாடி வாங்குறது இன்னொரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஹோம் டீமுக்கு வரதே ஒரு ஹாப்பினஸ் தானே அது. மற்ற டீமுக்கு போகிறத விட நம்ம ஹோம் டீமுக்கு வந்து விளாண்டு அதில் மேலே வர்றது இன்னும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு எனக்கு. அவங்க பிக் பண்ணோன்னே அதை ஒரு மைண்ட் செட் வந்துச்சு, நம்ம டீமுக்கு விளாட போகிறோம், நம்ம ஹோம் டீம் விளாட போகிறோம். அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து கேரவைஸு அப்புறம் டீம் எல்லாம் கோஆர்டினேஷன் பண்ணுறது எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டீம் நல்லா கோஆர்டினேட் பண்ணி விளாட்றோம். இப்போ அடுத்தடுத்த மேட்ச்சுக்கு ரொம்ப நிறையா பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்னும் நிறையா கோஆர்டினேட் பண்ணுவோம். ஏன்னா வீடியோஸ்லாம் பார்த்து இன்னும் கொஞ்சம் நிறையா கம்யூனிகேஷன் பண்ணி கனெக்ஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நிறையா இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபேமிலி தவிர்த்துனா எனக்கு தெரிஞ்சு என்னோடய கோச்சஸ், ஏன்னா எல்லாருக்குமே சொல்ல முடியும். ஏன்னா இது நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தருன்ட்டு மீன் பண்ணி சொல்ல முடியாது. இதில் நிறைய பேர் இருக்காங்க. என்னோடய கோச்சஸ்ஸு ஃபஸ்ட்டு 7th சொல்ல ஆரம்பிக்கணும்னா என்னோடய கோச்சஸ் ஃபஸ்ட்டு வந்து தினேஷ்குமார்னு சொல்லிட்டு அவர் தான், ராம்நாட் அவர். அதுக்கப்புறம் வந்து ராஜா கோச்சுன்னு சொல்லிட்டு அவரும் எனக்கு அங்கேயே 7th அங்கே 8th அங்கே இருந்தார் கோச்சா YMCAல. அதுக்கப்புறம் மறுபடியும் சந்தோஷ் கோச் இருந்தார் அவர். அதுக்கப்புறம் நான் இதுக்கு அந்த திருச்சிக்கு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் படித்தேன், அதில் சிவா கோச் இருந்தார் இங்கே. அதுக்கப்புறமா காலேஜ் போனப்போ எனக்கு முத்து கோச், அங்கே அவர்கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இவங்க இந்தியா கேம்ப் போனேன். இந்தியா கேம்பில் ஃபஸ்ட்டு நான் போனப்போ ஜூட் ஃப்ளிக்ஸ் சார் இருந்தார். அவர்கிட்டருந்து நிறைய விஷயம் கற்றுன எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மாதிரி விஷயம் நிறையா இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன கற்றுக்கணுமோ அந்த இதை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இருந்த சீனியர்ஸில் நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இருந்த ஸ்ரீஜேஷ் அவர் தான் எனக்கு வந்து ரொம்ப அங்கே இது பண்ணது, வந்து சொல்லிக் கொடுத்தது, நல்லா விளாடணும் அந்த மாதிரி மைண்ட் செட் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க, கிராம் ரீடு அவர், கரியப்பா சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, டேவிட். அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கார் கிரேக் ஃபால்டன், அவரே நான் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட நிறையா இது பண்ணுறேன். அப்புறம் நம்ம சேகர் சார். அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய இதுக்கு சொல்ல போனால் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் வைஸ் ஹெல்ப் பண்ணது வந்து ரஞ்சித் குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் எனக்கு ரொம்ப ஃபினான்ஷியல் வைஸாக ஹெல்ப் பண்ணது. எங்கள் ஊர்லேயும் எங்கள் அசோசியேஷன்லேயும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சொல்லிட்டே போகலாம், எவ்வளோ பேர் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. எப்படி சொல்கிறது, அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க. ஏன்னா அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போனாங்க ஃபஸ்ட்டு, அப்பா வந்து வாட்ச்மேனாக தான் ஒர்க் பண்ணார். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க வந்து ஃபஸ்ட் நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பையன் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டாங்க. நேற்று நைட்டு வந்து மேட்ச்சு முடிச்சுட்டு வந்தேன், வீடியோ கால் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க மேட்ச்சை அனலைஸ் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ 2 பால் விட்ட அப்படின்னு சொல்லி எனக்கே இது பண்ணாங்க. ஆமாம் விட்டேன், அடுத்த மேட்ச்சில் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்லாம் இந்த மாதிரி வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்லாம் அவங்க ஹாக்கி பார்க்க மாட்டேன்னு சொன்னால. இப்போ வந்து அந்த சென்னையில் மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் நிறையா என் மேட்சஸ்ஸு வீடியோஸ்லாம் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு ஹாக்கி புரிய ஆரம்பிச்சது. நீ ஏன் இந்த பால் விட்ட, இவங்க வரல அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா நிறைய என்கிட்ட கேள்வி கேட்பார். ஒழுங்காக விளாட மாட்டீங்க, விளாடுங்க, எல்லாம் பேசி விளாடுங்க, அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவார். எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு கோல் வந்து ஒலிம்பிக்ஸ் விளாட்றது தான் என்னோட ஒரு கோல். 28 வருது. அதில் வந்து என்னோட இதில் எவ்வளோக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுதான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கான ஒரு இதுவாக இருக்கும் என்னோடய கோல். அது ஹார்ட் ஒர்க் எவ்வளோக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ, கோச்சஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம லிசன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம அதை வந்து கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு கிடைக்கிற விக்ட்ரின்னு சொல்லுவோம். நன்றி.